ஃபீகோ ஃப்ளோட் ஏர் குஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இப்போதைக்கு ஜாலியாக இருக்குது. பேசாமல் நம்மளும் ஒரு இடம் வாங்கிடலாங்க, அப்போ தான் அடிக்கடி போக முடியும். இப்போ இந்த ரோட்டில் தான் வந்தோம். இந்த ரோட்டில் அப் டு ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் யானை நடமாட்டம் இருக்குமா ஈவினிங் டைமில். ஸோ இதுதான் வந்து பால்கோவாவுக்கு வந்து பயங்கர ஃபேமஸான கடையாம். இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது, இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும். என்னங்க இது, இந்த ரூட்டு வந்து அப்படியே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் உள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரவிக்குமார் ப்ரோ அவர் வீட்டிலேருந்து வந்து இன்றைக்கி சென்னைக்கு போகிறோம். ஸோ ராஜபாளையம் டு சென்னை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பாட் அவர் காட்டுறேன்னு சொன்னார். இந்த ஏரியாவில் வந்து பால்கோவா வந்து பயங்கர ஃபேமஸ் தான். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்துட்டு பால்கோவா வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் வேறு ஏதாவது ஸ்பாட் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் இப்போ தான் பேக் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபீகோ ஃப்ளோட் சீட் எடுத்து மாட்டிட்டேன். ஸோ இந்த இதை போட்டு ஓட்டி பார்ப்போம். அதே மாதிரி அவர் வண்டிலையும் லக்கேஜ் பேக் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஆகுது. எங்கள் பிளான் 9 o'clock மூவ் பண்ணுற மாதிரி தான். எப்படி 9:15 ஆகிடும். நான் போகிற வழியில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். ஆமாம்மா, வரேன்டி. வரேன் அங்கிள், பார்ப்போம். கிளம்பலாமா? ரைட்டா லெஃப்டா ப்ரோ? ஃபீகோ ஃப்ளோட் ஏர் குஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இப்போதைக்கு ஜாலியாக இருக்குது. எவ்வளோ தூரம் கெப்பாசிட்டி தாங்குதுன்னு பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30. நான் வந்து ட்ரிப் 2 0 பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரைடில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறேன்னு பார்த்துக்கலாம், ஓகேவா? அதனால தான் 0 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ போகிற வழியில் வந்து ஒரு 2-3 ஸ்பாட் அவர் காட்டுறேன்னாரு. அந்த ஸ்பாட்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். கிட்ட வர வர அப்படியே சில்னஸ் ஏறுதுங்க. நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் வெயிலில் ஜாக்கெட்லாம் போட்டு அவிஞ்சிட்டு கிடந்ததா, இப்போ அந்த மலை கிட்ட வர வர அப்படியே லைட்டாக சில்னஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த மலை அடிவாரம். அங்கே போயிட்டு பார்த்துட்டு வருவோம், ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு அவர் இந்த கோயில்கிட்டேருந்து அந்த மலையை தாண்டி பின்னாடி போகணுன்னா ஏதோ ஊர் வரும்னாரு. என்ன ஊருன்னு தெரியல. நான் அங்கே போயிட்டு கோயிலை மலை அடி வரதுக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து நான் வந்து அவர்கிட்ட நான் கேட்குறேன், டீட்டெயிலாக அவர் சொல்லுவார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு இங்கேருந்து இப்படி போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன மரம் இது? தேக்கு மரம். நிறைய தேக்கு மரம் வச்சுருக்காங்கங்க. ஐயோ, ரோடை ஒட்டி இருக்குங்க ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறைன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து பர்மிஷன் வாங்கினா தான் இதுக்கு மேலே விடுவாங்களாம். இப்போதைக்கு வந்து யாரையும் அலோட் பண்ணுறது இல்லையா. அதே மாதிரி ஈவினிங் வந்து 5 o'clock மேலே யாருமே இந்த சைடு சுற்றக்கூடாதான் இதுக்கு மேலே. ஏன்னா வந்து பயங்கரமாக யானை நடமாட்டம் இருக்குமா. அங்கே பாருங்கள், அந்த வனத்துறைன்னு போட்டு அந்த யானை ஃபோட்டோ தான் அதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோயில் சொன்னார்ல, அந்த கோயில் வந்து இந்த சைடில் போகணுமா. இந்த ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குல்ல, இதில் இறங்கி நடந்து போகணும் போல். அருள்மிகு நீர்காதா ஐயனார் கோவில், திருக்கோயில், சென்னை. சென்னை 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 இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஆமாம், சொல்லுங்கள் ப்ரோ. இந்த ஏரியாவோட வணக்கம் மக்களே. ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க. ஸோ எங்களோட சொந்த ஊருக்கு வந்திருக்காரு ப்ரோ, ராஜபாளையம். இது என்னோட குலதெய்வம் இது. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொரோனா லாக்டவுனில் வர முடியல. வருஷம் வருவோம். எப்படியாவது இந்த வாட்டி வந்துட்டேன் நான். இது ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க, ஐயனார் கோவில். கிட்டத்தட்ட திருச்சி, பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே ஃபுல்லாக நிறைய பேர் வருவாங்க. இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கோயில் லீவ் விட்டதுனால இப்போ கூட்டம் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து இங்கே மெயின் பூஜை நடக்கும், சூப்பராக இருக்கும். ஏகப்பட்ட பேர் வருவாங்க. வந்து கடை வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி வந்துச்சுன்னா நல்லா குளிச்சுட்டு போவாங்க. இந்த மலையை இப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மேலே எஸ்டேட்லாம் இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம போகணுன்னா கொஞ்சம் தூரம் போகலாம், குளிக்கலாம் நல்லா. பட் என்னென்னா அந்த இடத்துல யானைகள்லாம் நிறையா வரும்னு நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே மேலே நடந்து போனோம்னா எஸ்டேட்டை கிராஸ் பண்ணோம்னா உங்களுக்கு தேக்கடி கும்ளி வந்துடும். உங்களுக்கு தேக்கடி கும்ளி, தேக்கடி கும்ளி உங்களுக்கு அந்த அப்படியே மேலே எஸ்டேட் ஏறி அந்த சைடு போனீங்கன்னா தேக்கடி கும்ளி வந்துடும் உங்களுக்கு. நடந்து போகலாம், மேலே வரைக்கும் நடந்து போகலாம், போய் அந்த சைடு கிராஸ் பண்ணலாம்.
பட்டு நமக்கு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே எஸ்டேட் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க போகலாம். பேசாமல் நம்மளும் ஒரு இடம் வாங்கிடலாங்க, அப்போ தான் அடிக்கடி போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. இது மாதிரி எல்லா ஃபாரஸ்ட் இக்கட்டான இடத்துல வந்து சின்ன சின்ன இடம் வாங்கி வச்சுக்கணும். ஏங்க எங்கள் சொந்த இடம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம் மேலே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த கல்லுகள்லாம் இருக்குல்ல, அதில் தான் மேலே இருக்கிற தண்ணி வந்து ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா இந்த இடத்துல தான் தண்ணி ஓடுமா. இந்த இடத்துல வந்து தண்ணி ஃப்ளட்டு மாதிரி வரும்போது வந்து யாரையும் குளிக்க விட மாட்டாங்களாம். சப்போஸ் இன்கேஸ் வந்து குளிச்சுட்டு இருக்க சொல்ல மேலே திறந்து விட்றாங்கன்னா அந்த டைமில் தெரியாதனமா சடன்னு ஃபாஸ்ட்டாக தண்ணி வரும்ல, அந்த டைமில் நிறைய பேர் அடிச்சுட்டு போயிருக்கான். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து வந்து யானைங்க நிறையா வருமா. தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி திறந்து விட மாட்டாங்க. திடீர்னு மேலே மழை பெஞ்சு சடனாக காட்டு வெள்ளம் வரும். அப்போ மேலே பெய்யறது கீழே யாருக்கும் தெரியாது குளிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ சடனாக வந்துடும். அங்கே டேமுக்கு ஒரு இடத்துல தண்ணி திருப்பி விடுவாங்க, அதுக்கும் மேலே ஓவர்ஃப்ளோ ஆகி பயங்கரமாக ஃபோர்ஸாக வரும். ஆக்சுவலாக அங்கிட்ட கேமரா திருப்பிங்களா அந்த பக்கம் ஆல்மோஸ்ட் அந்த பெரிய மரம், அந்த லாஸ்ட் ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அது வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக ஓடும். இங்கே வரைக்கும் தண்ணி ஓடும். இந்த மரம் பார்த்தீங்களா, இந்த மரத்துலேருந்து 1 2 3 4 அந்த 4வது மரம் அங்கே இருக்குது பாருங்கள். அதுலேருந்து இந்த செவுறு வரைக்கும் தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வருமா. ஸோ அந்த டைமில் இந்த கோயிலுக்கு வர்றவங்க இங்கே குளிச்சுருந்தாங்க, சடனாக தண்ணி ஃப்ளட் வந்துச்சுன்னா அவங்களால எந்திரிச்சு வெளியே வர முடியாது. ஏன்னா கொஞ்சம் சென்டரில் குளிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அவங்களால எந்திரிச்சு வர முடியாது. அவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கல்லுகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பிரச்சனை ஆகும்னா, சடனாக வர்றதுனால வந்து அடிச்சுட்டு போயிடுமா. அதே மாதிரி வந்து இந்த ரோடு இருக்குல்ல, இப்போ இந்த ரோட்டில் தான் வந்தோம். இந்த ரோட்டில் அப் டு ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் யானை நடமாட்டம் இருக்குமா ஈவினிங் டைமில். அதனால் வந்து யானை வந்து நிறைய பேரை அடித்து காலி பண்ணியிருக்கான். அதனால் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். 5 மணிக்கு மேலே யாரையுமே இந்த சைடே விடவே மாட்டாங்களாம். ஓகே, கிளம்பலாமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செக் போஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அதை தாண்டிங்கன்னா அங்கே ஒரு 4-5 சின்ன வீடு மாதிரி இருக்குல்ல, அது வந்து இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து தங்குற இடமா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிற இடமா அது. அதே மாதிரி பழங்குடி மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களுக்கும் இங்கேயே பக்கத்துலேயே வீடுலாம் இருக்கும், சின்ன சின்ன வீடு இருக்குமா. அவங்க வந்து மேலே வந்து தேன் எடுக்கிறதுக்கெலாம் போவாங்களாம். அதே மாதிரி வந்து மேலே வந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து அவங்க செக்யூரிட்டி மாதிரி, அந்த பழங்குடி மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி மாதிரி மேலே போக சொல்ல வர சொல்ல வந்து கூட போயிட்டு வருவாங்களாம். நம்ம தனியாக போகிறதா இருந்தால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமா. அதே மாதிரி வந்து சீசன் டைமில் ஓப்பன் பண்ணிட்டா கூட கீழேருந்து ஆள் வந்து கூடயே வருவாங்களாம். அந்த ஒரு ஏரியா கிராஸ் பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரி இருக்குமா அது. ப்ரோ வந்து இந்த அரவிந்த ஹெர்பல் லேப் இருக்குல்ல, அதை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. என்னது ப்ரோ? இது வந்து அரவிந்த் ஹெர்பல் சார். எல்லா டைப் ஆஃப் சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இவங்க தோட்டமாக உள்ள வச்சுருக்காங்க. தோட்டமே வச்சுருக்காங்க, எல்லாமே இங்கே பண்ணி இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதிக் இருக்குல்ல, அதோட டோட்டல் மெடிசன்ஸ் வந்து செடி எல்லாமே இதுக்குள்ளேயே வச்சுருக்காங்களாம். இங்கேயே வந்து ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மேட்டரை தான் சொல்லிகிட்ருக்காரு. ஓகே, ஆயுர்வேதிக். இங்கே பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வாங்குறதுக்கு இங்கே ஷாப்பும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க போல். என்ன ப்ரோ? ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா என்னது விஜாசா ஏதோ ஒன்று போட்டிருக்கு, மரம் மறைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பால்கோவாவுக்கு வந்து பயங்கர ஃபேமஸான கடையாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போய்ட்டு இந்த பால்கோவா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் அடுத்த இடத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்கடேஸ்வராவில் ஷாப்பிங் முடித்தாச்சு. ஒரு பெரிய கட்டைப்பை ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பேக்கில் இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கவர்லேருந்து எடுத்து எல்லாம் தனித்தனியாக உள்ளே அடிக்கிட்டேங்க. ஸோ இது ஃபுல்லாக இப்போ வந்து ஸ்வீட்டை வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், உள்ளே இருக்க துணியெல்லாம் எடுத்து இப்படி சுருட்டிட்டேன். துணி க்ளவுஸ் எல்லாம் எடுத்து வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா விலாஸ். ரைட், கிளம்புவோமா? ரைட் சார், பார்ப்போம் சார். ஆமாம், இப்படி தான் சார். அவங்க ஒய்ஃப் ஊர் இங்கே தான் இருக்கான். ஸோ இல்லை இந்த சைடு தான். பார்ப்போம் சார். ஓகே, அவர் போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் எங்ககிட்ட அப்படியே கதை பேசிகிட்டு இருந்தார். என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எங்கெங்கே வந்தீங்க, என்னென்ன ஊருக்கு போகிறீங்க, எல்லாம் அப்படியே கேட்டே இருந்தார். அதான் சொன்னோம், இந்த மாதிரி வந்து மாஞ்சோலை பிளான் பண்ணோம். மாஞ்சோலையா விட மாட்டாங்களே, இப்போ டைகர் சென்சஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களே. வாங்க, இது பாருங்கள், இந்த கோயில் பார்த்துக்கிட்டிங்களா? இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது, இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ. ஓகேவா? இந்த கோயிலோட சின்னம் இருக்குது பாருங்கள். சின்னன்றல இது கோயிலோட கம்ப்ளீட் டிசைன் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர். இது வந்து தான் நம்ம தமிழ்நாடோட அந்த சீல் அடிப்பாங்கள்ல, அந்த சீலில் அடிக்கிற கோயில் வந்து இந்த கோயில் தான்.
இது வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாரா, நில்லுங்க கேட்டு வரேன். ப்ரோ இது கோயிலுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ஆண்டாள் கோவில். இதுதான் அந்த ஸ்டாம்பில் இருக்கிறது, கரெக்டு தானே? ஓகே, இந்த இதுதான் ஆண்டாள் கோவில். இதுதான் வந்து அந்த தமிழ்நாட்டோட அந்த ஜிகினா பேப்பரில் ஒரு சீல்லாம் அடிப்பாங்கள்ல, அது இந்த இது தான் ஜிகினா பேப்பரில் நார்மல் ரப்பர் ஸ்டாம்ப்பு. ஸோ எல்லாத்துலேயும் அடிக்கிற கோவில் இது தாங்க. ஸோ இது இங்கே வந்து இது ஃபேமஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில். ஓகே, அந்த வெங்கடேஸ்வரா கடை இருந்ததில்ல, வெங்கடேஸ்வரா கடையிலேருந்து அப்படியே ஒரு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே இருக்குது இந்த கோயில். சரி, அதுதான் பார்த்துக்கிட்டிங்களா. நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோவோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடு தான். ஸோ இங்கே வந்துட்டு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு கம் லஞ்சு ரெண்டும் கலந்தாப்பில் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளவக்கல் டேம் போகிறோம். பிளவக்கல் டேம் போய் பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக சென்னை தான். சரி, போய்ட்டு வரேங்க. மேப் போடணும். மேப்பை ஏற்றிடலாமா ஃபஸ்ட்டு ஃபோனில் பிளவக்கல் டேமுக்கு. இப்போ இங்கேருந்து பிளவக்கல் டேம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்னா 21 கிலோமீட்டர்ஸ் 40 மினிட்ஸ் காட்டுது. ஓகே, இப்போ டைம் வந்து 12:40. நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து ஒரு 3 o'clock மதுரை ஹைவே ஏறிடணுன்ட்டு பிளான் வச்சுருக்கோம். பட் ஆனால் 3 o'clock போக முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 3:15 3:30 போனால் கூட அங்கேருந்து ஒரு 8:30 9 o'clock போயிடலாம். பிளவக்கல் டேம் போகிற ரூட் வந்து சூப்பராக இருக்குங்க. செம்ம சீனிக்காக இருக்குது இந்த ரோடு. அதான் சரி கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு பார்த்தா இந்த ரோடு வந்து அப்படியே நம்மளை ஸ்லோ பண்ணி கூட்டின்னு போகுது. அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு சூப்பராக இருக்குது இந்த இடம். என்ன ஒன்று, ரோடெலாம் கொஞ்சம் கேர்வாக இருக்குது. கேர்வ் இருக்கிற இடத்துலலாம் சின்ன சின்ன பேட்ச் மாதிரி மண் இருக்குது. வந்து கார்னரிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க தயவு செஞ்சு இங்கே பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஸ்லைட் ஆகிடும். சில இடத்துலலாம் மண் அப்படியே நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே திக்காக ஏறி நிற்குது. இங்கே பாருங்கள், குளிக்கிறதுக்கெலாம் செமையான இடம். மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த ரோட்டில் வந்தோன்னா இந்த ரோட்டில் அழகாக ஒரு 2 hour 3 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். புளியா மரம் நிறையா இருக்குது. இது பாருங்க, பார்த்தீங்களா? இதிலலாம் என்ன பண்ண முடியும்? கார்னரிங்கே அடிக்க முடியாது, அடித்தோன்னா காலி. சும்மா லைட்டாக டர்ன் பண்ணாலே அதில் வாரி விட்டுரும். அதில் வந்து கிராவல்ஸ் கல் அந்த மாதிரி இருக்குது, சின்ன சின்ன கல்லாக. இப்போ அந்த இடத்துல ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ மேலே ஒரு மலை மேலே ஒரு பாறை இப்படி இருக்குல்ல நீட்டாக. அந்த பாறையை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த பில்லர் ராக் இருக்குது தெரியுமா? அந்த பில்லர் ராக்கில் இப்படி தான் இருக்கும். அந்த பாறை வந்து நீட்டாக இருக்கும். டக்குன்னு எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. மலை பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டரு பிளவக்கல் டேம் வந்துடும். டேமில் தண்ணி கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த டேம்லேருந்து வடிகிற தண்ணியோட கால்வாய் ஒன்று போச்சு இந்த பக்கம். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. போனால் தான் தெரியும் டேமில் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. என்னங்க இது, இந்த ரூட்டு வந்து அப்படியே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த ரூட்டு. ஆனால் ரோடு தான் ஃபுல்லாக மோசமாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது. நைட்டில் இங்கே வந்தோன்னா செம்ம சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக மரம் கவரில் இருக்குது. வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 750 மீட்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த கேட்டை தாண்டி போனால் தான் டேமோட அணை வந்து அந்த இடத்துல இருக்கு. மேப் அப்படி தான் காட்டுது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே ரைட் எடுக்கணும். பட் ஆனால் கேட்டு வந்து பூட்டு போட்டு வச்சுருக்காங்களே. யாராவது ஆள் இருக்காங்களா? ஆளும் யாரையும் காணோம். இருந்தாவது கேட்கலாம். ஸோ அங்கே ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, அங்கே தான் ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இல்லைங்க, அங்கே கேட்டு பார்த்துட்டு உள்ளே விட்றாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான். அங்கே ஆள் இருக்கிற மாதிரியே இருந்தது பார்க்க சொல்ல. பட் ஆனால் இந்த சின்ன கேட்டு பெரிய கேட் ரெண்டும் மூடி இருக்குது. அந்த டோர் கேட்டும் பூட்டி கிடக்கு. அதனால் நம்ம இந்த சைடு போக முடியாது. மேப்பில் இன்னொரு ரூட்டு காட்டுது, அந்த சைடு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். சான்ஸ் இருந்தால் போய் பார்ப்போம். இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு யோசிப்போம். சரி வாங்க, இப்போ இந்த அந்த ரோடை பிடிச்சி பார்ப்போம். அதான் அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கோம் வேறு ஏதாவது ரூட் இருக்குமா இல்லையான்ட்டு. அவங்க சொன்னாங்க இந்த சைடில் இப்படி போனால் ஒரு ரூட் இருக்குமா, அது ஆனால் ஒத்தடி பாதை நடந்தால் மட்டும்தான் போக முடியும், இதில் போக முடியாதுன்ட்டாங்க பைக்கில். இப்போ இந்த கொரோனா டைம்னால தான் இது ஃபுல்லாக லாக்கில் இருக்கா? சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா டைம்னால் வந்துட்டு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் சும்மா போய் பார்க்குறதா இருந்தால் கூட விட முடியாது. பத்தாததுக்கு நீங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பாட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய சிக்கலாகிடும்.
கொரோனா டைமில் யாரை கேட்டு நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் எதாவது பார்த்துட்டாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகிடுமா. அதே மாதிரி அங்கே வந்து கொயினூர் டேமாக ஏதோ ஒரு டேம் இருக்கான், அந்த டேமும் வந்து போக முடியாதுன்னு இவரே சொல்லிட்டார். ஏன்னா வந்து அங்கே போகிற வழியில் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கான், அவங்க அங்கேயே மடக்கி நிற்பாட்டி திருப்பி விட்ருவாங்களாம். அந்த டேமோட ரூட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேம் இது காட்டுறேன் பாருங்கள் மேப்பில். ஸோ நம்ம வந்து இந்த டேம் கிட்டே இருக்கோம். ஸோ தெரியுதா, இதுதான் வந்து பிளவக்கல் டேமு. ஸோ நம்ம இந்த ரூட்டில் அப்படியே ரிட்டர்ன் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். யூட்டர்ன் பண்ணுறேன் மேப்பு, யூட்டர்ன் பண்ணு. ஸோ இந்த ரூட்டில் நம்ம போனோன்னா அப்படியே பேக்கில் போய்ட்டு இங்கே ஆலையார் ஹோட்டல்னு இருக்குல்ல, அந்த லெஃப்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த டேம். ஸோ இது இருக்குல்ல இந்த டேம் போகிற வழியில் இந்த இது க்ரீனரி வருதுல்ல, இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குமா. ஸோ அந்த செக் போஸ்ட் கிட்டே வந்துட்டு அங்கேருந்து லாக் பண்ணி துரத்தி விட்ருவாங்களாம். ஸோ இந்த கொரோனா டைம்னால் வந்துட்டு இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. மேபி இந்த சைடு ஏதோ ஒரு இந்த ஆறு மாதிரி ஏதோ ஒன்று போகுது, இந்த ரூட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிட்டர்ன் போக சொல்ல. வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க, எவ்வளோ தான் போராடுறது. இந்த லாஸ்ட்டு ட்ரை இந்த இடத்த வந்து போராடி பார்க்கலாம், இந்த இடத்துக்கு போக முடியுதான்ட்டு. ஏன்னா இதை ரோடை ஒட்டியே இருக்குது, அதனால் இதுக்கு சான்ஸ் இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். 2 வீலர் பிரச்சனை இல்லை. சரி ரைட், சரி நாங்கள் பார்த்துட்டு வரோம். சரி, அவங்க ஊர்லன்னா என்னங்க, ஊர் மக்கள் பாருங்கள் வழிகாட்டிட்டாங்க. மவுண்டனோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா தண்ணியில், செம்மையாக இருக்குல்ல. 1059 பிடிச்சிருக்கு. ப்ரோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் 1059 தான் பிடிச்சிருக்கு. பிளிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. சரி ரைட், பார்ப்போம். அப்புறம் இந்த இது அடுத்த பிளான் ஒன்று போடுங்க, அந்த லம்பாசங்கி